வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து ரொம்ப பயந்து போயிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வந்து சிந்துவ வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. "இவ்வளோ தான் நீ வந்து வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்துட்டு சிவாவோட அம்மா செமையா திட்டுறாங்க. "இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். இவ்வளோ பாராட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இல்ல சிந்து வந்து சிவாக்காக இவ்வளோ பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு வந்து பைரவி வந்து, "என் அக்கா இவ்வளோ பண்ணியிருக்கா, மறுபடியும் எங்கள் அக்காவை திட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து சிவா கிட்ட சிந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு டாக்டரே, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் விடமாட்டேன். பார்த்தல்ல எப்படி உன்னை கூட்டின்னு வந்தேன்னு சொல்லிட்டு. இது மட்டும் கிடையாது டாக்டரே, உனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கேன். நீ கவலைப்படாத. நீ தைரியமாக எந்த விஷயத்தையும் செய். நான் உன்னை காப்பாற்றுவேன்." "ஆமாம், நீ காப்பாற்றுவ. நீ தான் பயங்கரமான கேடியாச்சே. உனக்கு எங்கே பண்ணால் என்ன நடக்கும்னு எல்லாம் தெரியுது. பார்த்தல்ல யாராலையும் பண்ண முடியல. ஏன் ஸ்னேகாவோட அப்பா எவ்வளோ பெரிய ஆள், அவராலேயும் ஒன்றும் பண்ண முடியல, ஸ்னேகாவாலேயும் ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளோ பேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீ நடத்தியிருக்கேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ கேடி நீ. அது எனக்கு தெரியாதா? அதான் கரெக்டான வேலை காய் நகர்த்தி பண்ணிட்ட. நீ எல்லா விஷயத்தையும் யோசிக்கிற இது விதமே வேறு மாதிரி இருக்குது. பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் வந்து உன்னை விரும்பவே விரும்பலை. ஆனால் உன்னை விரும்பினேன். உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னை நிரூபித்து என்னை கல்யாணம் பண்ணவளா சரி. பின்ன இதுவும் செய்வேன், இதுக்கு மேலேயும் செய்வேன். கேடித்தனம் தான் உன் கூட பிறந்ததாச்சே" அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, "ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற? உனக்காக தானே இவ்வளவும் பண்ணேன். எனக்காக என்ன பண்ண நீ? இது பண்ணிட்டா நீ நல்லவள் ஆயிடுவியா? நீ பண்ண தப்பை எப்போ எல்லாம் முன்னாடி ஒத்துக்கிட்டு நீ வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறியோ அன்னைக்கு வந்து உன்னை நல்லவன் கொஞ்சமாவது நான் ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் உன்னை பார்த்தாவே எனக்கு பற்றிக்கின்னு வருது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், சீக்கிரமாகவே வந்து நீ எப்படிப்பட்டவ, என்னெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிரூபிக்கிறேன். என் பேர் சிவா இல்லை. நான் இவ்வளோ அசிங்கப்பட்டது என்ன உடனே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. எதுக்காக? இவ்வளோ நாள் என்னை யாராவது அரெஸ்ட் பண்ண முடியுமா? நான் அவ்வளோ பேரும் புகழோடு இருந்தேன். ஆனால் என்னைக்கு நீ என் வாழ்க்கையில் வந்தியோ அன்னையிலேருந்து எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் கிடக்கிறேன். என்னை எல்லாரும் புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் நான் எப்படிலாம் கெத்தாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் எல்லாமே போச்சு. அது மட்டுமா, இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் கூட இருந்த ஆளுங்கள்லாம் வந்து என்னை எப்படிலாம் பார்த்தாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தானே. ஒவ்வொரு நாளும் என்னை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுக்கு ஒரே நடியாக மேலே அனுப்பிச்சிடு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து தாங்கவே முடியல. நம்ம வந்து சிந்துவால் பயங்கரமாக கதறிக்காரு அழறாங்க. "ஏன் டாக்டரே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ வேணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் இப்படியெல்லாம் அவளை நினச்சி கூட பார்க்கல டாக்டரே. ப்ளீஸ் டாக்டரே, தயவு செய்து எல்லாத்தையும் நீ எப்போ மறப்ப டாக்டரே? எனக்கு எப்போ மன்னிப்ப? நீ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்னை வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் டாக்டரே, நீ எவ்வளோ தான் என்னை வெறுத்தாலும் சரி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் டாக்டரே. நீ எக்காரணம் கூட போக மாட்டேன். நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ தான் என் புருஷன். நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காருங்க சிவா. அப்போ அன்னபூர்ணி வந்து, நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்படாதப்பா. பார்த்தல்ல சிந்து மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடச்சிருக்கா. அவள் கூட சந்தோஷமாக வாழ பாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தல்ல உன்னை பற்றி எந்த கவலையும் கிடையாது அன்னபூர்ணிக்கு. அன்னபூர்ணிக்கு சிந்துவோட மனசு நல்லா இருக்கணுமா, அதுதான் முக்கியமா. இப்போ பார்த்தல வளர்த்தவங்க யார், பெற்றவங்க யாருன்னு உனக்கு புரியுதாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட அம்மா சொல்கிறாங்க. "அம்மா விடுங்கம்மா ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு சிவா போகிறாரு. என்ன சொன்னாலும் சரி, அந்த அன்னபூர்ணி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. அவளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் சிவா டென்ஷன் ஆயிடுறான். எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க சிவாவோட அம்மா. இங்கே வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ அங்கே வராங்க சிட்டு. சிட்டை பார்த்துட்டு, "இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க சிட்டு சிந்துவை.